வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி. கண்டெய்னர் லாரி வேன் பழுதுபார்க்கும் கூலி தொழிலாளர்கள் மையம் தமிழ்நாடு ஓட்டுநர் உரிமையாளர் நல சங்கம் சார்பாக மே தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை மணலி விரைவு சாலையில் கண்ணன் டிங்கர் செட் ஜோதி நகரில் உள்ள டிங்கர் செட்டில் மே தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறந்த தொழிலாளர் விருது டி.எம். முனிரத்தினம், ஏ. சந்திரராவ், எத்திராஜ், சண்முகம், எம். கோதண்டம், போக்குவரத்து ஆய்வாளர் மணலி சராகம் ஆகியோருக்கு விருது வழங்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக எம். கோதண்டம், போக்குவரத்து ஆய்வாளர் மணலி சரகம், கே. ரஜினி ரவி, டாக்டர் சுப்பிரமணி, ஜி. சரவணன், அன்பு பிரகாஷ், ஆசிரியர் நமது கோட்டை பத்திரிகை, கிருபா, குளக்கரை ஊர் தலைவர் வேலுச்சாமி, நிகழ்ச்சி ஏற்பாடு தலைமை டிங்கர் பி. கண்ணன், தமிழ் நாகவேந்தன், முன்னிலை தாமோதரன், கருமார் ராபர்ட், வரவேற்புரை அகமது பாஷா. மேலும் இந்நிகழ்வில் கண்டெய்னர் லாரி வேன் பழுதுபார்க்கும் கூலி தொழிலாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு ஓட்டுநர் உரிமையாளர் நல சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. ஸ்கூல் பேக் சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளின் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டது. வணக்கம். மோட்டார் அறக்கட்டளை சார்பாக சிறந்த தொழிலாளர் தேர்ந்தெடுத்து 60 வயசுக்கு மேலே ரிட்டைர்மெண்ட் பண்ணுற மாரி கம்பெனியில் எப்படி முறைப்படுத்துகிறோமோ அதை போல் நம்ம ரோட்டோரம்
வேலை செய்யக்கூடிய உறவுகளை தேர்ந்தெடுத்து விஞ்ஞானின்ற ஒரு அடையாளமும் ஓனர்ன்ற தகுதியும் இந்த ரோட்டோரமாக கொடுக்கறதுனால அவங்கள ஒவ்வொருத்தரையும் சிறப்பாக ஒரு விருதுகளை கொடுத்து பெருமை சேர்த்து அவங்க சொந்த பந்தம்லாம் வர வச்சு பெருமை சேர்த்து இது அனைத்து சொந்த பந்தமும் வந்து ஒரு பெருமை சேர்த்த லெவலில் இது பண்ணோம். என்னென்னா இது ஒவ்வொரு தொழிலையும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்த நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து என்னுடைய நண்பர் தமிழ்வேந்தன் வேந்தனால தான் இது செய்ய முடியும். ஏன்னா அவரோட நட்புகள் வந்து எம்ஆர்எஃப் தலைவர்லாம் இருக்காங்க. நிறைய எண்ணற்ற நல்ல உள்ளவங்களாம் இருந்து இதுக்கு வழிகாட்டியாக இருந்து எங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க. இது என்னுடைய பேர் கண்ணன்ற பேர் இருந்தால் கூட வேந்தனோட அடையாளம் தான் முழுக்க வேலை நடந்துகிட்ருக்கு. உண்மையிலே அவருக்கு தான் நன்றி மாத்திரம் தெரிவிக்கணும். இது ஓட்டுநர் உரிமையாளர் நல சங்கம் சேர்ந்து ரெண்டுத்தையும் இணைந்து தான் இந்த விருதுகளை பண்ணிகிட்ருக்கோம். ஓட்டுநரில் 60 வயசில் தேர்ந்தெடுக்கலை. அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக இதோட மகிழ்ச்சியாக தெரிவிப்போம். இதை போல் ஒவ்வொரு உறவுகளும் இதில் உணர்ந்து உள்ள குரூப்பில் இணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது அன்பு வேண்டுகோள். ஆமாம், இது என்னன்னாக்கா இதான் சொல்கிறேன்னா, இதில் வந்து ரோட்டோரமாக இருந்தாலும் ஓனர்ன்ற தகுதி கொடுக்கும். ஒரு ஓனர் தான் எங்களை தேர்ந்தெடுத்து நீ நல்ல வேலை செய்கிற ஒரு தகுதியை கொடுக்குது. விஞ்ஞானின்ற அடையாளம், விஞ்ஞானின்னா நம்ம 24 hours ஓடுற வண்டியை பழுது பார்க்கக்கூடிய திறமை கொடுக்குது. அந்த முத்திரை தான் எங்களை இந்த அளவுக்கு செய்ய ஒரு ஊணுகோலாக உரிமையாளர்களும் இதில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. உரிமையாளர், ஓட்டுநர் எல்லாருடைய பங்களிப்பும் இதில் கலந்துருக்கு. ஒரு ஆள் முடிவு கிடையாது. எல்லாருடைய ஒத்துழைப்பால் இதை ரொம்ப சிறப்பாக நாங்கள் செய்தோம். மேல்தான் கண்டிப்பாக. அதாவது நல வாரியத்துக்கு அதாவது எங்களுடைய ஒற்றுமை இல்லாதனால நாங்கள் பின்தங்கி இருக்கோம். வட சென்னையிலையும் திருவள்ளூர் மாவட்டத்துலேயும் இருக்கிறதுலே மாசான ஒரு ஏரியா இது. வாழக்கூடிய தகுதியான இடம். பல பேர் வாழ்ந்துக்கிட்டு பெரிய ஜாம்பாக்கெல்லாம் இருக்காங்க. முட்டி மாதிரி ஒரு ஆட்டோ நகரம் கூட இது வரைக்கும் எங்களுக்கு முயற்சி பண்ணலை. ஏன்னா எங்களுக்கு ஆட்டோ நகரம் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாரத் தாட்லேருந்து அப்படியே ஒவ்வொரு இடமா பாரத் தாட்டு, மின்ட்டு, தண்டையார்பேட்டை, தோல்கட்டு, அப்படியே திருவத்தூர், இப்போ நாங்கள் சத்தியமூர்த்தி நகர் வந்திருக்கோம். அடுத்தது நாங்கள் வந்து நாடோடி போல் எங்களுடைய வாழ்க்கையை தெத்திட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கேட்டது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். எங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோ நகர் மாதிரி இருந்தால் நாங்கள் யாரையும் இடைஞ்சல் இல்லாமல் ஒரு இடமா கொடுத்தாங்கன்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை பண்ணுவோம். இன்றைக்கி வேலை இருக்கும், 10 நாள் வேலை இருக்காது. இப்படி ஒரு வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். என்ன எங்களுக்கு அந்த அடையாளத்தை கொடுத்தனால நாங்கள் ஒரு நல்ல ஒரு இதோட நட்போடு இருக்கோம். அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கைனாக்கா ஒரு ஆட்டோ நகர், ஏன்னா நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் தகுதியானவங்க தான் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு ஒரு ஆட்டோ நகர் கொடுத்தா வண்டி சர்வீஸ் ரோடு இல்லை ஏரியாவில். இதெல்லாம் கிடைக்காம நாங்கள் ரொம்ப அவசரப்படுறோம். சர்வீஸ் ரோடு இல்லாமல் ஒரு பாத்ரூம் போனால் கூட இந்த ஆன்லைன் கேஸு போடுறாங்க. அது முன்னெலாம் ஓட்டுநர் எழுப்பிட்டு வண்டி அனுப்பி விடுவாங்க. இப்போ அதெல்லாம் கேட்குறதில்ல. ரொம்ப மன வருத்தம். வண்டி ஓனர்கள்லாம் உரிமையெல்லாம் ரொம்ப அவசரப்படுறாங்க. 2000 கச்சா அதில் 1000 போச்சுன்னா அந்த 1000 வண்டி ஃபால்ட் வச்சுன்னா அதுவும் முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை வாழத்தா சாவத்தான்ற போராட்டமாக போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ வந்து மரியாதைகளையும் மனிதனாக மதிக்கிற எண்ணமும் இல்லாமல் போச்சு. இப்போது அதிகாரிகளும் அப்படி தான் பேசுகிறாங்க. ஒரு ஓட்டுநர் எவ்வளோ முக்கியன்றது நம்ம வெளிப்படுத்திகிட்டு இருக்கோம். நாட்டில் போய் இராணுவ படை போல் எல்லாத்தையும் நம்ம மக்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வர அந்த ஓட்டுநர் தான், அந்த உரிமையாளர் தான். 2 கண்கள் போல் தான். ஆனால் வந்து அதை எதிர்கொள்ளாமல் எதையும் அவங்க செவிசாய்க்காமல் மரியாதையும் இல்லாதனால அந்த பெரிய வண்டி, இந்த லோடு வண்டி ஓட்டக்கூடிய உறவுகள்லாம் இறங்கி சின்ன வண்டிக்கு போயிட்டாங்க. அதனால தான் சின்ன விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய காரணம் ஒன்று. இதெல்லாம் நாங்கள் முறைப்படுத்தினா எங்களுக்கு அரசாங்கமும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து முறையான ஒரு மரியாதையும் கொடுத்தாக்கா, மனுஷனாக மதித்தா போதும். எங்களை வேறு மரியாதைலாம் கூட நாங்கள் எதிர்பார்க்கல. மனுஷனாக மதித்து மனிதன் அப்படின்ற ஒரு உறவோடு நேசித்து கூப்பிட்டாங்கன்னா போதும். யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகாரிகள் தான் நிறைய பேசுவாங்க. ரொம்ப வேதனைக்குரியது. நாங்களும் மக்கள் நாயகன் தான்றது உணருங்க. எங்களுக்கு கொஞ்சம் சின்ன மரியாதை கொடுத்து வாழ விடுங்கன்னு தான் கேட்கும். கண்டிப்பாக. ஆமாம். கண்டிப்பாக.
இப்போ பார்க்குறீங்க? அதாவது ஓட்டுநர்கள் வந்து இல்லைன்னா இன்னைக்கு அந்த பொருள் வந்து அதாவது ஒரு சின்ன ஒரு பாலாக இருந்தாலும் அத்தியாவசிய பொருட்கள் வந்து அந்த போகிற இடத்துக்கு போய் சேராது. கண்டிப்பாக இது அவங்க வந்து ஒரு மரியாதையாக ட்ரீட் பண்ணணும். கண்டிப்பாக அதாவது எந்த ஒரு டிரைவராக இருந்தாலும் யாரானாலும் அவங்க பேரில் குறை இருக்கும் நிறைய இருக்கும். கண்டிப்பாக இது எல்லா மனுஷனுக்கும் இயல்பானது. குறை நிறை எல்லா இருக்கும் மனிதனுக்கும் சமமானது. அப்படி கண்டிப்பாக இருக்கும்போது இந்த காவல் போக்குவரத்து காவல் அதிகாரிகளோ அந்த போக்குவரத்து காவல்துறையினரோ அவங்க வந்து கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தமிழகத்தில் ஏதாவது வேண்டுகோள் வைக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். இல்லை கண்டிப்பாக தலைமைக்கு நாங்கள் கண்டிப்பாக தெரிய வைப்போம், முதலமைச்சருக்கும் கண்டிப்பாக தெரிய வைப்போம். ஏன்னா என்னென்னாக்கா அதிகாரிகள் வந்து அந்த படித்துட்டு இப்போ நம்ம ஓட்டுநர்களே வந்து டைரெக்டாக வண்டி ஓட்டக்கூடிய உறவுகள் வந்து அந்த ஓட்டினா போதும் வண்டி என்ன ஃபால்ட் ஆகுது இதெல்லாம் தெரியாமல் சில விஷயம் தவறுகள் செய்யறதுனால இதுமாரிலாம் இருக்குது. இதை போல் தான் அதிகாரி வட்டத்துலேயே வந்து படிச்சுட்டு டேரெக்டாக வராங்க, அனுபவமாக உணர்வாக மக்கள் நாயகன்னு அவங்க உணர்வு கிளாஸு சில விஷயத்த வந்து முறைப்பற்றி பெரிய அதிகாரிக்கு முன்னாடியில் கரெக்டாக தான் இருப்பாங்க. சில 1-2 பேர் வந்து நல்ல தெளிவான அதிகாரிகள்லாம் இருக்காங்க, எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இதில் நம்மள எப்படி குறைபாடு இருக்குது அதேமாரி அதுலேயும் தான் இருக்குது. இப்போ டைரெக்டாக வரும்போது நான் தான் ராஜான்ற போல் எல்லாமே ஆள்றாங்க. அவங்க மக்கள் நாயகன்றது தெரியல, மக்கள் சேவகன்றதும் தெரியல. அதே உறவுகள் தான் நாங்களும்ன்றது அவங்க உணரணும். நாங்கள் மக்களுக்கு ஒரு பொருள் எடுத்து போனால் கூட அந்த ஓட்டுநர் தேவை, உரிமையாளர் தேவை. உரிமையாளர் இல்லைன்னா அந்த ஓட்டுநருக்கும் கிடையாதுன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். வண்டின்னு ஒன்று இல்லைனாக்கா பெரிய பெரிய கம்பெனி கூட கிடையாதுன்னு தான் உண்மையான ஒரு விஷயம். இப்போ போக்குவரத்து இதுக்கே வந்து தடை தான் படும், அவங்களுக்கும் வேலை இருக்காது. ஆனால் இதில் வருமானம் அரசுக்கு முழுக்க முழுக்க டேக்ஸி இன்சூரன்ஸு எண்ணற்ற விஷயத்த விடாமல் நெருக்கடி கொடுத்துன்னு தான் இருக்காங்க. ஆனால் நாங்கள் ஒத்துமை இல்லாதனால நாங்கள் எல்லாத்தையும் தோல்வி ஏற்றுட்ருக்கோம். என்னென்னா பன்னாட்டு நிறுவனத்துக்கு வழி விட்டுட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் முடிவாயிடும் பொழுது எங்கள் வருத்தத்தை அறியுது. தமிழக அரசு வந்து இதை வந்து கொஞ்சம் கண்காணிக்கணும். அதிகாரிகளும் கொஞ்சம் அவர் பாரிக்கு வெளிப்படுத்தினா தான். அதிகாரி யூடியூப்பில் ஆல்ரெடி போயின்னு தான் இருக்குது, எல்லாம் பார்த்துன்னு தான் இருப்பாங்க. அவங்க தான் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க கொஞ்சம் வெளி அதிகாரிங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் முக்கியம். அவங்களுக்கு ஓட்டுநரே வந்து அவங்களுக்கும் ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டுறாங்க, பாதுகாப்பாக இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வராங்க. அப்போ ஒரு ஓட்டுநரோட வேதனை என்னன்றது தெரியும், அந்த அதிகாரிகளுக்கே தெரியும் எவ்வளோ முக்கியன்றது. அவங்களாம் கொஞ்சம் மனிதனாக மதித்து கூப்பிட்டு பேசினா நல்லாயிருக்கும். ஃபைன் போடலாம் அவங்களுக்கு, அந்த அதிகாரம் இருக்குது. இதுமாரி பேசுகிறது அதிகாரம் இல்லை. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் புரிஞ்சுட்டு செஞ்சாங்கன்னா நாங்கள் வாழறதுக்கு தகுதியாக இருக்கோம். அந்த வண்டி பெரிய அந்த லோடு வண்டி ஓட்டக்கூடிய உறவுகள் அவங்களுக்கு தான் தெரியும், பிரேக் எவ்வளோ வேகத்தில் போய் அடித்தா எவ்வளோ தூரத்தில் வண்டிக்கு வந்தால் பாதுகாப்பாக அடிக்க முடியுது தெரியும். இப்போ அவங்களாம் மரியாதை இல்லாதனால சின்ன வண்டி ஆட்டோவோ அதுமாரி கால் டாக்ஸியோ ஓட்ட போயிடுறாங்க. இதனால் வர விபத்துகள் தான் அதிகம் இப்போ பெரிய வண்டியில். அதனால் அதிகாரிகளுக்கும் தலைமைக்கும் முதலமைச்சர் ஐயாவுக்கும் அன்பான வேண்டுகோள், இந்த ஓட்டுநரும் உரிமையாளர் எவ்வளோ முக்கியன்றது உணர்ந்து எங்களை வாழ வைக்க ஒரு வழியெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது அன்பு வேண்டுகோள். சிறப்பாக ஒரு 4 பேருக்கு பண்ணோம். 5 பேர் ஆர்ஐ ஐயாவுக்கும் கோதண்ட ஐயாவும் வந்தார், சிறப்பு அழைப்பாளர் வந்து அவருக்கும் விருது வழங்கணும். அவரும் விழிப்புணர்வு கொடுத்தாரு. அவரும் நான் வந்து நியாயமாக என்னுடைய கஷ்டப்பட்டு இது வரைக்கும் வளர்ந்துருக்குன்னு பெருமையாக சொன்னார். வரைக்கிற இதுமாரி நல்ல உள்ளவங்களும் இருக்காங்க. அதேமாரி எங்களுடைய விருதுகள்லாம் ரொம்ப சிறப்பாக, ஏன்னா இது தொழில் ரோட்டோரமாக இருக்குதுன்னா பெருமை சேர்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இதை ஒரு கம்பெனியாக ஒரு பெரிய லெவலில் பண்ணணுன்ட்டு தான் இதெல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு தொழிலாளரும் இவ்வளோ முக்கியம், இளைஞருங்க வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முன்னோர்களை வழி காமிச்சு இது 60 வயசுக்கு மேலே ரிட்டைர்மெண்ட் கம்பெனியில் எப்படி பண்ணுறாங்களோ கிராண்டாக அதேமாரி நாங்கள் பண்ணி ஒவ்வொரு இளைஞர்களும் புரிய வைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேலே கொடுத்தோம். எல்லாம் பிரியாணியாக தான் எல்லாமே ரெடி பண்ணோம். எல்லோரும் ஒரு ஒத்துழைப்போடு அழகாக இருந்து, அதான் சொன்னேன், எங்களுடைய குடும்பமாக நேசித்து ஒவ்வொருத்தரும் இதில் பயணம் பண்ணதுனால எந்த சிக்கலும் இல்லாமல் ஒரு அன்பான ஒரு குடும்பமாக இதை பயணம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்தினோம்.